Hello, this is Jagan from Grow with Data. இந்த வீடியோ வந்து அட்வான்ஸ் சீக்வல் 50 இன்டர்வியூ கொஸ்டின் சீரிஸோட 31வது வீடியோ. ஸோ ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு கொஸ்டினை பற்றி டீட்டெயிலாக பேசிட்டு இருப்போம். இந்த வீடியோவில் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் டேபிள் இருக்கும். அதில் வந்து பர்டிகுலர் யூசரோட ஃப்ரெண்ட்ஸ் யாரு, அவங்க என்ன பேஜஸ் எல்லாம் லைக் பண்ணியிருக்காங்க, அதில் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணாத பேஜ் எது இருக்கோ அதை வந்து ரெக்கமெண்டேஷனுக்காக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதான் வந்து பேசிக் கொஸ்டின். ஸோ இந்த வீடியோ வந்து தமிழ் அட்வான்ஸ் சீக்வல் 50 கொஸ்டின்ஸ் பிளேலிஸ்ட்டில் டேக் பண்ணியிருப்போம். இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய எல்லா கோடுமே வந்து கிட்டப் லிங்க்ல இருக்கும். அந்த கிட்டப் லிங்க் வந்து இந்த பர்டிகுலர் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பார்ட்டில் இருக்கும். இப்போ வந்து நம்ம டேட்டாவை பார்ப்போம், அவர் கொஸ்டினை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக பேசலாம். ஸோ நமக்கு வந்து 2 டேபிள் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து ஃப்ரெண்ட்ஷிப் டேபிள், இன்னொன்று வந்து லைக்ஸ் டேபிள். இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டேபிள் என்ன இருக்கும்னா 2 யூசர். ஸோ யூசர் 1ஓட ஃப்ரெண்டு, யூசர் 2. ஸோ யூசர் 1ஓட ஃப்ரெண்டு, யூசர் 3 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கன்சிடர் உன்னோட யூசர் ஐடி வந்து 1. ஸோ அந்த 1ஓட கரஸ்பாண்டிங் யூசர் ஐடி யாரு அப்படிங்கிறத இந்த டேபிள் வந்து பார்க்கலாம். ரெண்டாவது வந்து லைக்ஸ். ஸோ மேலே இருக்கக்கூடிய எல்லா யூசரோட என்னென்ன பேஜ் லைக் பண்ணியிருக்காங்க. நீங்கள் லைக் பண்ணலன்னா உங்கள் நம்பர் இதில் இருக்காது. ஸோ பேஜ் யூசர் 1 வந்து பேஜ் ஐடி 88 லைக் பண்ணியிருக்காங்க. 2 வந்து 23யும் 77 லைக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே 77 3யும் லைக் பண்ணியிருக்காங்க, 24யும் லைக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் வந்து லிஸ்ட்டு. நம்மகிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கன்சிடர் உங்கள் யூசர் ஐடி வந்து 1. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அப்போ 2, 3, 4 அப்புறம் 6. ஸோ இந்த 4 பேரும் எந்தெந்த பேஜ் ஐடிஸை லைக் பண்ணியிருக்காங்க, அதில் நீங்கள் லைக் பண்ணாத பேஜ் ஐடி இருந்துச்சுன்னா அந்த லிஸ்ட்டை எடுத்து உங்கள் ரெக்கமெண்டேஷனுக்கு நாங்கள் புஷ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் வந்து ரிக்குவயர்மெண்ட். ஸோ இந்த ரிக்குவயர்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டேபிளை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம 3 ஸ்டெப்பில் இதை பண்ணணும். முதல் ஸ்டெப் வந்து கன்சிடர் உங்கள் யூசர் ஐடி வந்து 1. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யார் யார் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா அந்த ஃப்ரெண்ட்ஸு என்னென்ன பேஜ் எல்லாம் லைக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த பேஜில் நீங்கள் ஏற்கனவே லைக் பண்ண பேஜ் ஐடி இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு மிச்ச ஐடியெல்லாம் வந்து நம்ம காமிக்கணும். ஸோ இதான் வந்து 3 ஸ்டெப்பில் பண்ண போகிறோம். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் பண்ணணும்னா, இப்போ இந்த யூசர்ஸ் இருக்காங்க இல்லையா, கன்சிடர் நம்ம யூசர் ஐடி வந்து 1. ஸோ 1ஓட ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2, அப்புறம் 3, 4. இது வந்து யூசர் ஐடி 1ஆக இருக்கும்போது இல்லையா, யூசர் ஐடி 1 நம்ம 1ஆக இருக்கும்போது இது வந்துச்சு. யூசர் ஐடி 2ல வந்து நம்ம இருக்கும்போது நம்ம ஃப்ரெண்டு வந்து 6 இல்லையா. ஸோ இந்த 4 யூசர் வந்துட்டாங்க. ஸோ யாரெல்லாம்னா 2, 3, 4, 6 இந்த 4 பேர் வந்து யூசர்ஸ். ஸோ இவங்க என்னென்ன பேஜை லைக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த பேஜ் லைக்ஸ் டேபிளில் போயிட்டு இப்போ 2 என்ன லைக் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 23 அப்புறம் 77. ஸோ 2 பேஜை லைக் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 3 என்ன லைக் பண்ணியிருக்காங்கன்னா 24 அப்புறம் 77, அவங்க 77 லைக் பண்ணியிருக்காங்க. அப்புறம் யூசர் ஐடி 4 வந்து ஒரே ஒரு பேஜ் தான் லைக் பண்ணியிருக்காங்க, 56. அப்புறம் யூசர் ஐடி 6 வந்து 88. ஸோ டோட்டலாக என்னென்ன பேஜ்னு பார்த்தோம்னா 23, 24, 56, 77 2 தடவை வந்திருக்கு, 88. ஸோ இந்த 5 பேஜையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பர்டிகுலர் நம்ம என்ன லைக் பண்ணியிருக்கோம், நம்பர் 1 என்ன லைக் பண்ணியிருக்காங்கன்னா 88. ஸோ அதை வந்து இக்னோர் பண்ணணும். ஸோ அதை வந்து எடுத்துடலாம். எடுத்துட்டோம்னா மிச்சம் இருக்கிறது இந்த 4 பேஜ் ஐடிஸ். ஸோ இதான் வந்து நம்ம ரெக்கமெண்டேஷன் பேஜாக காமிக்க போகிறோம். ஸோ அவுட்புட் வந்து அந்த ரெக்கமெண்டட் பேஜு, அந்த 4 ஐடி இதான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்ம சீக்வலில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்கலி இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு டேபிள் முன்னாடியே பார்த்துருந்தோம். ஃப்ரெண்ட்ஸு எத்தனை பேர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணோம்னா நம்ம வந்து செல்ஃப் ஜாயினில் தான் பண்ணி ஆகணும் இல்லையா. ஸோ இதை முதல்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம செலக்ட் ஃப்ரம் ஃப்ரெண்ட்ஷிப், இது எஃப்னு வச்சுப்போம். ஸோ இதில் வந்து நம்ம யூசர் ஐடி 1 வந்து நம்ம ஐடியா இருக்குது, வேர் யூசர் 1 ஐடி ஈக்குவல் டு 1. ஸோ 1ஆக இருக்கக்கூடிய நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எதில் இருப்பாங்க, யூசர் 2 ஐடி ஆஸ் யூசர் ஐடி. ஸோ இதை ரன் பண்ணோம்னா நமக்கு 2, 3, 4 வந்துட்டாங்க இல்லையா. யூசர் லிஸ்ட்டில் 2, 3, 4 வேர் நம்ம ஐடி வந்து யூசர் 1ல் இருக்குது. ஸோ நம்ம ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்து இங்கே அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க.
நமக்கு ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்துருக்குங்க 6, அதை நம்ம அக்செப்ட் பண்ணியிருக்கோம். அதனால இவங்களும் நம்ம ஃப்ரெண்டு. இவங்களை எப்படி எடுத்து வர்றது? இதே சீக்வல் தான், ஒன் லைனர் கொண்டு வந்துடலாம். ஸோ இதே சீக்வலை வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணுறோம். அதாவது நம்ம ஐடி வந்து யூசர் 2 ஐடியா இருக்கு, அப்போ நம்ம யூசர் 1 எடுத்துட்டு வரோம். ஸோ இதை வந்து நம்ம யூனியன் ஆல் கொடுத்தோம்னா இந்த 4 ஐடி வந்துருச்சு. 2 3 4 வந்து நம்ம ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்தது, 6 வந்து நமக்கு ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் வந்தது. ஸோ இந்த 4 யூசரும் வந்துட்டாங்க. ஸோ இதான் நமக்கு வேணும் இல்லையா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் வந்து இந்த யூசர்ஸ் லைக் பண்ண பேஜ், அதுக்கு வந்து இதை வந்து ஒரு சிடி டேபிள் வச்சிருக்கோம், ரா டேட்டா அஸ். ஸோ இதை வந்து ஒரு சிடி டேபிளை மேனேஜ் பண்ணுவோம். பண்ணிட்டு செலக்ட் ஃப்ரம் ரா டேட்டா ஆர்னு வச்சுக்கோம், ஆர். ஸோ ஆர் டாட் யூசர் ஐடி. ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு. இவங்க வந்து லைக் பண்ணது இன்னர் ஜாயின் லைக்ஸ் வந்து எல்னு வச்சுப்போம். ஆன் எல் டாட் யூசர் ஐடி ஈக்குவல் டு ஆருக்கு வந்து யூசர் ஐடின்னு அலையஸ் நேம் கொடுத்துருக்கோம். ஸோ யூசர் ஐடி. ஸோ அவங்கெல்லாம் லைக் பண்ண பேஜஸ் வேணும். ஸோ பேஜஸ் வந்து எல் டாட் பேஜ் ஐடி இல்லையா? இதை ரன் பண்ணோம்னா நமக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸு ஐடி, அவங்க என்னென்ன பேஜ் லைக் பண்ணாங்க. ஸோ 2 3 வந்து 77 பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த லிஸ்ட்டு இருக்குது. நமக்கு வந்து பேஜ் ஐடி மட்டும்தான் வேணும். அதனால இந்த யூசர் ஐடி எடுத்து விட்டோம் அப்படின்னா 77 வந்து 2 தடவை வரும் இல்லையா? 2 யூசருக்காக. அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம டிஸ்டிங் கொடுத்துடலாம். நம்ம மல்டிபிள் யூசர்ஸ் ஒரே பேஜ் ஐடியை லைக் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து இந்த 6 லிஸ்ட் வந்துருச்சு. 1 2 3 5 6 1 2 3 4. எது மிஸ் ஆகுது? 56 33. ஓ 6 இங்கேயும் இருக்கு இல்லையா? ஸோ இதை மிஸ் பண்ணுறோம். 33யும் இந்த லிஸ்ட்டில் இருக்கு. இங்கே 33 இருக்கு, ரைட்? அப்போது இதில் நம்ம 33 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 5 + 1 6, 6மே வந்து அவுட்புட்டாக வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம லைக் பண்ண பேஜை வந்து இக்னோர் பண்ணணும். இக்னோர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது? வேர் இந்த ஆர் எல் டாட் பேஜ் ஐடி இல்லையா? பேஜ் ஐடி நாட் இன் வந்து நம்ம செலக்ட் பண்ண லிஸ்ட். செலக்ட் பேஜ் ஐடி ஃப்ரம் லைக்ஸ் வேர் யூசர் ஐடி ஈக்குவல் டு நம்ம ஐடி 1. ஸோ நம்ம லைக் பண்ண எல்லா பேஜ் ஐடியும் எடுத்துகிட்டு வந்து இப்போ செக் பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸோட பேஜ் ஐடியிலேருந்து இக்னோர் பண்ணுறோம். இக்னோர் பண்ணுறது நாட் இன் கிளாஸ். ரன் பண்ணும்போது நமக்கு 88 போயிடுச்சு. ஸோ இந்த 5 தான் வந்திருக்கு. ஸோ இதில் பேஜ் அலையாஸ் நேம் வந்து ரெக்கமெண்டட் பேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ பேஜ் ஆஸ். ஸோ இதை வந்து நம்ம சார்ட் பண்ணிக்கலாம், பார்க்குறதுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஆர்டர் பை 1. இப்போ ரன் பண்ணேன்னா எனக்கு அதே ரெக்கமெண்டட் பேஜ் 23 24 33 56 77 இங்கே ஸ்வைப்பாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த 5 ஐடியும் வந்துருச்சு. ஸோ பேசிக்காக என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபஸ்ட்டு அந்த 3 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணியிருக்கோம். யூசர் ஐடி 1ஓட ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் அவங்க லைக் பண்ண பேஜஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறோம். 3வது நம்ம ஏற்கனவே லைக் பண்ண பேஜஸை இக்னோர் பண்ணுறோம். ஸோ 3 ஸ்டெப்பில் இந்த ஆன்சர் வந்துருச்சு. ஸோ இதை வந்து ஒரு சின்ன ஒரு கரெக்ஷனில் நான் பண்ணலாம். இது வந்து சிடி டேபிள் பண்ணியிருக்கோம் இல்லையா? இந்த சிடி டேபிள் இல்லாமல் டைரெக்டாக ஒரு சப்கொரி டேபிளில் பண்ணலாம். இந்த சிடியோட கோடை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இந்த சிடி டேபிளை ரிமூவ் பண்ணிட்டு இந்த ரா டேட்டான்னு இருக்கு இல்லையா, அதில் அப்படியே நம்ம சிடி டேபிளை கால் பண்ணுறோம். ஸோ இதை வந்து கொஞ்சம் ஃபார்மேட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த சப்கொரி வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸை கண்டுபிடிக்கிறது. ஸோ அந்த டேட்டாவை வந்து டைரெக்டாக நம்ம லைக்ஸ் டேபிளோட கனெக்ட் பண்ணுறோம். ஸோ லைக்ஸ் டேபிளில் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட என்னென்ன பேஜ் லைக் பண்ணியிருக்காங்க, கடைசியாக நம்ம ஏற்கனவே லைக் பண்ண பேஜ் ஐடியை ரிமூவ் பண்ணுறோம். அப்புறம் ஒரு ஸ்டாண்டர்டுக்காக நம்ம ஆர்டர் பண்ணுறோம். ஸோ இதை ரன் பண்ணாலும் நமக்கு அதே ரிசல்ட் தான் வரும். ஸோ இது ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நம்ம ஒரே சீக்வலில் எழுதிடுறோம். ஒரு சிடி டேபிள் தனியாக ஒரு சப் டேபிள் மாதிரி கிரியேட் பண்ணாமல் இங்கே சப்கொரியிலே டைரெக்டாக கொண்டு வந்துடுறோம்.
ஸோ இது வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணும்போது கிளியராக புரிகிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் ஈஸி ஃபார்மேட்டாக இருக்கும். ஸோ எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கோடை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த கோடு வந்து கிட்டப்பில் போஸ்ட் பண்ணியிருப்போம். கிட்டப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ இந்த வீடியோ தமிழ் அட்வான்ஸ் சீக்வல் 50 கொஸ்டின்ஸ் பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஸோ அதோட டிஸ்கிரிப்ஷனில் போனீங்கன்னா கிட்டப் லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் அந்த கரஸ்பாண்டிங் கோட் பேஸ் போகும். இது வந்து நம்ம 27வது வீடியோ. நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது 31வது வீடியோ. ஸோ 31வது வீடியோவில் கரஸ்பாண்டிங் கிரியேட் ஸ்டேட்மெண்ட்டு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், அப்புறமா நம்ம சப்கொரி சிடி டேபிளில் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணது, அப்புறம் சப்கொரி டேபிளில் க்ரியேட் பண்ணது 2 ஸ்கிரிப்டுமே இருக்குது. நீங்கள் ப்ராக்டிஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வாட்ஸ்அப் சேனலில் ஆட் ஆகணும் அப்படின்னா வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இதில் இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் சேனலில் ஆட் ஆகிக்கலாம். நான் வந்து இந்த கம்ப்ளீட் வீடியோ வர்றதுக்கு முன்னாடி இந்த ஷார்ட் வீடியோ இருக்கும், ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ மாதிரி, அதை வந்து இந்த சேனலில் போஸ்ட் பண்ணுவேன். ஹோப் யூ வில் என்ஜாய் இட். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.